உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 7வது மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்ற காலங்களில் வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு நல்ல காலம் எப்போ வரும்னு உலகத்தான் மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதினதில் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். பிரசங்கில சொல்லும்போது அவர் என்ன செய்வாராம்? அதினதின் காலத்தில் கரெக்டாக அவர் செய்ய வேண்டிய சமயம் எல்லா காரியத்தையும் கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கி அநேகருக்கு புலம்பல், கல்யாண காரியம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, வீடு வாங்க முடியலை, அல்லது சொத்து பிரச்சனை தீரலை, இதையாவது சொல்லி பிசாசனம் போட்டு உங்களை கலக்கிட்டு இருக்க. நீங்கள் கலக்கிட்டே இருக்காதுங்க. அவர் ஏற்ற காலம் வரும். அப்போ நமக்கு என்ன செய்யணுமோ, எதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்தி நம்ம எங்கே கொண்டு வைக்கணுமோ அங்கே கண்டிப்பாக வைப்பார். நம்முடைய ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டார்னா மனுஷனா? அதான் விலையம் சொல்வா, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து கொள்ளுங்கள். ஏற்ற காலங்களில் அவர் என்ன செய்வார்? காரியத்தை வெளிப்படுத்துவார். பாருங்கள், நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கான், சொப்பனத்தை மறந்துருந்தான், இருக்கவன் பிராணனெல்லாம் வாங்கினான். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் இதுதான் நடக்கும். குடும்பத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து ஏற்படுத்தின பிரச்சனை இப்போ அது உங்கள் மேலே வந்து விழுந்துருக்கு. நீங்கள் அதை நினச்சி புலம்பிக்கிட்டு எல்லோரும் என்னவே பேசுகிறாங்களே, என்னவே, அதெல்லாம் விட்டுருங்க. அவர் நீதியை வெளிப்படுத்த ஒரு நேரம் வரும். பாருங்கள், ஒருத்தனால எல்லாருக்கும் ஆபத்து. தீர்க்கதரிசியை கொண்டு விடுங்க, மந்திரவாதியை கொள்ளு, அவனை கொள்ளு, ஒருத்தனையும் வைக்காது. தானியலுக்கு அது வந்துச்சு. தானியல் கேட்ட இவ்வளோ அவசரமாக சட்டம் வர காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அவர் சொப்பனம் கண்டாராம், என்னன்னு தெரியல, அதனால் இப்படி 2 நாள் டைம் கேட்டான், ஜோமன்னா. கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? வாசிக்க கேட்போம். தானியல் 2:19 வாசிக்க கேட்போம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. பார்த்தீங்களா? மறைபொருளை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? தானியலுக்கு வெளிப்படுத்தினார். நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனை இவன்கிட்ட காட்டிட்டார். சொப்பனத்தை மட்டுமா காட்டினார், அர்த்தத்தையும் சொன்னார். கர்த்தர் அவன் என்ன செய்தார்? டாப் மோஸ்ட் போஸ்டிங் கொண்டு போயிட்டார். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. வாசிக்கிறோம். தானியலோ என்ற ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தும் போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை வெளிப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு உயர்வு வரும், ஆசீர்வாதம் வரும், மேன்மை வரும், தேவைகள் சந்திக்கப்படும். அதனால் இன்றைக்கி நடக்கலையேன்னு கவலைப்படுறதே விட்டுருங்க. நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, கர்த்தர் கேட்கிறார். எப்போ எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆபிரகாமே சோர்ந்து போனான் இல்லையா? எலியேசர் தானே, உனக்கு எப்போ எதை செய்யணும் எனக்கு தெரியும். 100வது வயதை கொடுத்து அவனை உயர்த்தினான். அதே தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். தைரியமாக இருங்க. ஏற்ற காலத்திலே வெளிப்படுத்துவார், ஏற்ற காலத்திலே தருவார், ஏற்ற காலத்திலே நிச்சயம் உயர்த்துவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, ஏற்ற காலங்களிலே எங்களை உயர்த்தி நன்மை செய்து காரியங்களை வெளிப்படுத்தி ஆசீர்வாதங்களுக்கு தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறபடி கேட்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்களில் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு 6 கலந்து கொள்ளுங்க. நாளை மறுதினம் அனுதின கர்மலத்தின் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.